Dear friends, welcome to my channel College Campus. இன்றைக்கி நாம் பாரதியார் யூனிவர்சிட்டி செகண்ட் செமஸ்டர்னுடைய ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஃபார் ஆர்ட் ஸ்டூடெண்ட்னுடைய பார்ட் 3 வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் சேஃபாக செக்யூராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீனிங்கை பார்ட் பியில் வேறு சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்க. நான் நம்ம புரிதலுக்காக அந்த பார்ட் ஏ வேர்டுனுடைய எக்ஸாக்டான மீனிங்கை பார்ட் பியில் கொடுத்துருக்கேன். இப்போ let us get into the slide. மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னம்னா wrong understanding of something, which means ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிறது. மிஸ்கன்செப்ஷன் மீன்ஸ் wrong understanding of something. ரெண்டாவது பாருங்கள், கேலப். நார்மலாக குதிரையை பேஸ் பண்ணி இதை சொல்லுவாங்க, குதிரையை வச்சு இதை சொல்லுவாங்க. கேலப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலப் மீன்ஸ் இன்க்ரீஸிங் அட் எ ஃபாஸ்ட் பேஸ். திடீர்னு வேகத்தை கூட்டுறது, திடீர்னு வேகமாக போகிறது, அதுதான் கேலப்பிங். Third word is narcotism, which means a tendency to experience negative emotions. Narcotismனா எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக நம்மளை தாக்குச்சுன்னா அது நெர்காட்டிசம். டிப்ரெஷனில் இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, டிஸ்பாரிட்டியில் இருக்கிறது எல்லாமே இட்ஸ் த மீனிங் ஃபார் நெர்காட்டிசம். டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே நெர்காட்டிசம் தான். So that narcotism means the tendency to experience negative emotions. அதான் narcotism. அடுத்து extraversion. The fourth word is extraversion, which means the quality of to be energetic and not shy. The quality to be energetic and not shy. Extraversion na எதற்கும் பயப்படாமல் துணிவோடு நல்லா வெட்கப்படாமல் துரிதமாக செயல்படுவது, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது தான் எக்ஸ்ட்ராவர்ஷன். அடுத்தது ரெட்ராஸ்பெக்ட். அ சர்வே ஆர் ரிவ்யூ ஆஃப் த பாஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் ரெட்ராஸ்பெக்ட். முன்னாடி செஞ்சதை நிலைநிறுத்தி பார்ப்பது, அதனை மறு ஆய்வு செய்தது. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட்ராஸ்பெக்ட் அப்படின்னா முன்ன செய்த வேலையை ஆய்வு செய்வது, திரும்பி பார்ப்பது. ரெட்ராஸ்பெக்ட் மீன்ஸ் எ சர்வே ஆர் ரிவ்யூ ஆஃப் த பாஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கடைசியாக ப்ரொஃபவுண்ட்லி அப்படின்னா டீப்லி. ப்ரொஃபவுண்ட்லி அப்படின்னா ஆழமாக, டீப்லி அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் லிசனிங் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள். இப்போ லிசனிங் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதில் லிசனிங்க்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? போஸ்ட் லிசனிங் ஆக்டிவிட்டி. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, முதல்ல டூ யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. நாம் ஹோம்ஒர்க் அப்படின்னா உடனே வீட்டு பாடம் எழுதுறதுன்னு நினச்சிக்க கூடாது. எந்த ஒரு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும், பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படிம்பார். அந்த மாதிரி இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு டூ சர்டன் ஹோம்ஒர்க். நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்கன்னா, பி கேர்ஃபுல் டு மேக் அ ஃபஸ்ட் குட் இம்ப்ரெஷன். உங்களை முதன்முறையாக பார்க்கும் பொழுதே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இது எங்கே வேணாலும் அப்ளை ஆகும். நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, ஸ்டாஃபாக இருக்கும்போதும் சரி, நீ வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உன்னை முதலில் பார்க்கும்போதே நல்ல இம்ப்ரெஷன் உனக்கு ஏற்படுத்தணும். ஸோ பி கேர்ஃபுல் டு மேக் அ ஃபஸ்ட் குட் இம்ப்ரெஷன். எப்படி பண்ணுறது? நீட்டாக முடி வெட்டி இருக்கணும், நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக ஷூஸ் போட்டிருக்கணும், ப்ராப்பராக டை கட்டியிருக்கணும். இந்த மாதிரியான சில எத்திக்ஸ் இருக்குது.
அந்த எத்திக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் மேக் அ குட் இம்ப்ரெஷன். இன்டர்வியூக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், டீசெண்டாக முடி வெட்டிட்டு போகணும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு மேக் ஃபஸ்ட் குட் இம்ப்ரெஷன். ரெண்டாவது முக்கியமானது, இது நிறைய பேர் நம்ம செய்யறதில்ல, எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகும். லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. ஷிவ்கேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பீக்கர்னா, யார் ஒரு குட் லிசனரோ அவர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் கேர்ஃபுல்லி. அப்போ நீ நல்லா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும், அது உனக்கு புரியணும். புரிஞ்சாதான் யூ கேன் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. யூ கேன் ரெஸ்பாண்ட். ஸோ லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. மூணாவது என்ன சொல்கிறாங்க, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் ஃப்ரம் த இன்டர்வியூவர்ஸ். இந்த இடத்துல இன்டர்வியூவர்ஸ் அப்படின்னா உன்னை இன்டர்வியூ பண்ணுறவங்க. ஸோ நீ எப்படி தயாராக போகணும், நீ எப்படி ரெடியாக போகணும் அப்படின்னா, எல்லாருக்கும் கேட்குற கேள்வி உனக்கு கேட்க மாட்டாங்க. உனக்கு நல்லா ஸ்மார்ட்டான ஓப்பனான கிரிட்டிக்கலான கொஷின்ஸு கேட்பாங்க. அதுக்கு நான் எப்படி என்னை ரெடி பண்ணிக்கணும், நான் எப்படி ப்ரிப்பேர்டாக போகணும். இப்போ நீங்கள் எக்ஸாமே எழுதுறீங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் வரலாம்னு முன்கூட்டியே படித்து வைப்பீங்க இல்லையா, முன்கூட்டியே நீங்கள் படித்து இந்த கேள்விகள் வரலாம்னு உங்கள் மைண்டில் ஒரு கால்குலேஷன். அந்த மாதிரி தான் இன்டர்வியூக்கு போகும்போதும் என்னென்ன கேள்விகள் வரும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகணும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஓப்பன் எண்டட் கொஷின் ஃப்ரம் த இன்டர்வியூவர்ஸ். அடுத்தது கடைசியில் என்ன செய்யணும், செல் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்கள் அதற்கு தகுந்த ஊதியத்தை உனக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல செல் அப்படின்னா விய்யே அப்படின்னு அர்த்தம், விற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீ அங்கே சொன்னேன்னா தான் அது காசாக மாறும், அது ஊதியமாக மாறும். உன்னை எடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ செல் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் டூஸ். Be careful to make a first good impression. Listen and respond accordingly. Be prepared for smart open-ended questions from the interviewers. Sell your strengths and experience. இதெல்லாம் என்ன செய்யணுங்கிறதுக்கான டிப்ஸ். இப்போ என்ன செய்யக்கூடாது, what you should not do in an interview. Don't speak poorly about your present or former employers. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பாஸ்ட் பாஸை பற்றியோ ப்ரெசண்ட் பாஸ் பற்றியோ, பாஸுங்கிறது எம்ப்ளாயர், உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க எம்ப்ளாயர், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் எம்ப்ளாயி, 2 E வரும். ஸோ யூ ஷுட் நாட் ஸ்பீக் புவர்லி அபவுட் யுவர் ப்ரெசண்ட் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயர்ஸ். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, டோன்ட் ஃபால்சிஃபை இன்ஃபர்மேஷன். நீ செய்யாத ஒன்றை செஞ்சதா அந்த பயோடேட்டாவில் சொல்லி மாட்டிக்காத, பொய் சொல்லாத. ஃபால்சிஃபைன்னா என்ன அர்த்தம், பொய் சொல்லாத. டோன்ட் ஃபால்சிஃபை யுவர் இன்ஃபர்மேஷன். கடைசியாக, டோன்ட் ஸ்பீக் irrelevantly. இதை தான் நிறைய பேர் செய்வோம். அவங்க கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும், இவன் சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும். இட் இஸ் irrelevant. அந்த மாதிரி பேசுனா என்ன irrelevant-ஆக பேசுகிறான் அப்படிம்பாங்க. ரெலவெண்ட்டாக பேசுகிறதுங்கிறது டாப்பிக்கை ஒட்டி பேசுகிறது. irrelevant-ஆக பேசுனா டாபிக் இல்லாமல் வேறு எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ யூ டோன்ட் ஸ்பீக் irrelevantly அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்லைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிசனிங்கான யூனிட் 1க்கான கம்ப்ளீட் எக்ஸசைசஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன ஒரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன, ஸ்பீக்கிங், பேசுறது. லிசனிங் கேட்குறது அது இப்போ முடிச்சிட்டோம். இந்த ஸ்லைடில் we are going to discuss about speaking. The importance of speaking can be learned from the fact that language is primarily spoken. ஒரு மொழிங்கிறது அடிப்படையில் பேசுறது தான் மொழி. அதற்கு பிறகு தான்
அதை நம்ம எழுதி பழகிறோம் இல்லையா? ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் லேர்னிங் ஆஃப் எனி லாங்குவேஜ். எந்த மொழியை கற்றலுக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா பேசுறது. ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் லேர்னிங் ஆஃப் எனி லாங்குவேஜ். நார்மலாக ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ஆக்டிவ், த அதர் ஒன் இஸ் பாசிவ். Language skills are divided into two. One is active, the other one is passive. What are the active language skills? Speaking and writing. இது ஆக்டிவான ஸ்கில், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். ஏன்னா நீங்கள் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்க, நீங்கள் தான் எழுதுறீங்க. ஸோ யூ ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் லாங்குவேஜ். அதனால் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஆக்டிவ் ஸ்கில். பாசிவ் ஸ்கில்னால் என்ன? ரீடிங் அண்ட் லிசனிங். இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல, பட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட் இல்லையா? நீங்கள் அனுபவிக்கிறீங்க. யூ ஆர் ரீடிங் இட் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு சம்திங். ஸோ ஆக்டிவ் ஸ்கில்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். பாசிவ் ஸ்கில் மீன்ஸ் ரீடிங் அண்ட் லிசனிங். ஆல் தி 4 ஸ்கில்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒரு மொழியை கற்றுக்கிறதுனா முதலில் குழந்தை என்ன செய்யுது? அம்மா பேசுகிறத கேட்குது. குழந்தை என்ன செய்யுது? அம்மா பேசுகிறத கேட்குது. ரெண்டாவது பேச முயற்சிக்குது, அம்மாவை திரும்ப அம்மானு கூப்பிட முயற்சிக்குது. மூணாவது படிக்குது, ஆ ஈன்னு சொல்லி கொடுக்குறாங்க, படிக்குது. படித்ததற்கு பிறகு கடைசியாக தான் எழுதுவதற்கான முயற்சியில் இறங்குது, கையை பிடிச்சி எழுத வைக்கிறாங்க. ஸோ இந்த 4மே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிசனிங், அது இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்பீக்கிங், மூணாவது ரீடிங், கடைசியாக ரைட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் ஸ்பீக்கிங் ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டி. இல்லஸ்ட்ரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். மனிதனுடைய மனநிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான வாக்கியங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதற்கு பொருத்தமான வாக்கியங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஜாய், மெலன்கோலி, டிஸ்பேர், டிஸ்கஸ்ட், ஜுப்ளியேஷன். ஜாய் அப்படின்னா ஹாப்பினஸ், உங்களுக்கு தெரியும். அ சைல்ட்ஸ் ஜாய் ஆன் தீபாவளி மார்னிங், இது எனக்கு தோணுது. நீங்கள் இதுக்கு பொருத்தமான வேறு சென்டென்ஸ் கூட எழுதிக்கலாம். அ சைல்ட்ஸ் ஜாய் ஆன் தீபாவளி மார்னிங், அ சைல்ட்ஸ் ஜாய் ஆன் ஹிஸ் பர்த்டே, அ சைல்ட்ஸ் ஜாய் ஆன் கிறிஸ்மஸ். இப்படி நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து மெலன்கோலி, இது கொஞ்சம் டஃப்பான வேர்டு அப்படிங்கிறதுனால ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் ஃபார் லாங் டைம், அதுதான் வந்து மெலன்கோலி. ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் ஃபார் அ லாங் டைம். அப்போது த மெலன்கோலி வாஸ் broken பை சில்ட்ரன்ஸ் லாஃப்டர். அதுக்கு பொருத்தமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த துக்கமான நிகழ்வு குழந்தையின் சிரிப்பால் சரியானது. த மெலன்கோலி வாஸ் broken பை சில்ட்ரன்ஸ் லாஃப்டர். அடுத்து டெஸ்பேர் அப்படின்னா ஹோப் லாஸ்ட், நம்பிக்கை இழந்து விட்ட கண்டிஷனுக்கு தான் டெஸ்பேர்னு சொல்லுவோம். டெஸ்பேர்னா ஹோப் லாஸ்ட். அதுக்கு பொருத்தமான ஒரு சென்டென்ஸ், ஷீ புட் ஹர் ஃபேஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ் டு ஹைட் ஹர் டெஸ்பேர். அவளுடைய அந்த துக்கத்தை மறைப்பதற்காக அவளது முகத்தை தனது கைகளால் மூடிக்கொண்டாள். ஷீ புட் ஹர் ஃபேஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ் டு ஹைட் ஹர் டெஸ்பேர். அடுத்த வார்த்தை பாருங்கள், டிஸ்கஸ்ட், ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல். டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் அல்லது டிஸ்டேஸ்ட்ஃபுல். ஒரு பிடிக்காத உணவு வகை வச்சுட்டாங்கன்னா டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷி வாஸ் டிஸ்கஸ்டட் பை தயர் ட்ரீட்மெண்ட். சரியாக நம்மளை நடத்தலைனாலும் நம்மளை மரியாதை கொடுக்கலைனாலும் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு, நான் என்னுடைய வார்த்தையை போட்டிருக்கேன், என்னுடைய சென்டென்ஸில் அதை சொல்லியிருக்கேன். ஷி வாஸ் டிஸ்கஸ்டட் பை தயர் ட்ரீட்மெண்ட். அடுத்து பாருங்கள், ஜுப்ளியேஷன்னா கிரேட் ஜாய் ஆர் ஹாப்பினஸ். The team members were jubilant after winning the trophy. The team members were jubilant after winning the trophy. இந்த ஸ்லைடில் பாருங்கள், match the following words with their meanings. அந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம், அதுக்கான அர்த்தத்தை இன்னொரு பக்கம் கொடுத்துருக்கோம்.
வார்த்தைக்கான அர்த்தத்தை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், சினானிம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர் வார்த்தையை வந்து ஆண்டனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் அடாப்டபிலிட்டி. இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸை மட்டும் கவனிங்களேன். அடாப்டபிலிட்டி, அடாப்ஷன், ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரி, ஐடியல், ஐடியல். இப்போ இது வார்த்தை உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை மாதிரி தான் உச்சரிக்குது. அடாப்டபிலிட்டி, அடாப்ஷன். நம்ம தவறுதலாக என்ன நினச்சிக்குவோம், இது ஒரே மீனிங் தானே அப்படின்னு ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ட்விஸ்டோடு அதை சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அடாப்டபிலிட்டி, அடாப்ஷன் இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்குவோம். அதுதான் இல்லை. அடாப்டபிலிட்டி மீன்ஸ் சேஞ்ச் ஒன் செல்ஃப் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். உதாரணத்துக்கு பச்சைவந்தி எடுத்துக்கலாம். அது எப்படி வந்து எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி அது நிறம் மாறிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடாப்டபிலிட்டி மீன்ஸ் டு சேஞ்ச் ஒன் செல்ஃப் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. அடாப்ஷன் அப்படின்னா டு லீகலி டேக் அனதர் பர்சன்ஸ் சைல்டு இன்டு யுவர் ஃபேமிலி அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம் ஆஸ் யுவர் ஓன் சைல்டு. இன்னொருவருடைய குழந்தையை உங்களது குடும்பத்திற்குள் உங்களது குழந்தையாக தத்தெடுத்து கொண்டு, தமிழில் தத்தெடுத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அடாப்ஷன்னா தத்தெடுத்து, அந்த குழந்தையை நீங்கள் தத்தெடுத்து உங்கள் குழந்தையாக நீங்கள் வளர்த்தீர்களானால் அது அடாப்ஷன். டு லீகலி, சட்டப்பூர்வமாக. இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில். டு லீகலி டேக் அனதர் பர்சன்ஸ் சைல்டு இன்டு யுவர் ஃபேமிலி அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம் ஆர் ஹர் ஆஸ் யுவர் ஓன் சைல்டு. அதுதான் அடாப்ஷன். இப்போ பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். அடாப்டபிலிட்டினா என்ன? உங்களை சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்வது. அடாப்ஷன்னா என்ன? மற்றொருவருடைய குழந்தையை உங்களது குழந்தையாக சட்டப்பூர்வமாக தத்தெடுத்து வளர்த்துவது. ஸோ இது ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் உச்சரிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று மாதிரி தான் தெரியும். அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வார்த்தை பாருங்கள், ஸ்டேஷனரி. அடுத்தது ஸ்டேஷனரி. இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஸ்டேஷனரியில் ஏஆர்ஒய் வருது, ரெண்டாவது வார்த்தையில் இஆர்ஒய் வருது. இப்போ முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ஸ்டேஷனரின்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறது, நகர முடியாமல் நிற்பதுக்கு பேர் ஸ்டேஷனரி. நாட் மூவிங் ஆர் சேஞ்சிங், மாறுதலுக்கு உட்படுத்தாத அல்லது நகர முடியாத ஒரு பொருளுக்கு ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். பில்டிங்கு, காலேஜு இதெல்லாம் ஸ்டேஷனரி. ஓகே, இந்த அடுத்த வார்த்தை பாருங்கள், STATIONERY. அந்த ஸ்டேஷனரிக்கு என்ன அர்த்தம்னா எழுதுபொருள்கள், ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், அது ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக பாருங்கள், ஐடியல். ஐடில் உச்சரிப்பே வேறையாக இருக்குது. ஐடியல் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஐடல் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஐடியல் அப்படின்னா என்ன? பர்ஃபெக்ட் ஆர் பெஸ்ட் பாசிபிள். அவனுக்கு இதுதான் ஐடியலான ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் சிலரை. டீச்சிங் தான் வந்து இட்ஸ் அன் ஐடியல் ஜாப் ஃபார் மீ. ஐ கன்சிடர் மை செல்ஃப் டு பி அ ஐடியல் டீச்சர், which means this is my perfect job or best possible job. இப்போ டக்குன்னு இன்ஜினியர் ஆனாலோ இந்த மெடிக்கல் ஆனாலோ இந்த அளவுக்கு நம்மளால் அந்த ஜாபை பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஐடியல்னால் என்ன அர்த்தம்ப்பா? பெஸ்ட் பாசிபிள் ஆர் பர்ஃபெக்ட் மேட்ச். ஐடியல் கப்புள்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணும்போது ஐடியல் கப்புள்னா அவங்களுக்கு இவங்க பெஸ்ட் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐடல் அப்படின்னா சும்மா இருக்கிறது, அவன் அப்படியே சும்மாவே இருக்கிறான். நாட் ஒர்க்கிங் ஆர் பீயிங் லேசி, அதுதான் ஐடியல். ஐடிஎல்இ, ஐடல். ஐடியல் வேற, ஐடல் வேற. உச்சரிப்பு பாருங்கள் ஒன்றா வருது, ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஐடியல் மீன்ஸ் பெஸ்ட் பாசிபிள் ஆர் பர்ஃபெக்ட் மேட்ச். ஐடல்னா ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஆர் ஹீ இஸ் லேசி. இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கேரக்டர். இப்போ சொசைட்டி பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து அதை வந்து நம்ம புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. த கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கேரக்டர்ஸ். அதில் கீ கான்செப்ட்ஸ்
நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சொசைட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க, கம்யூனிட்டி, கல்ச்சர், இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் ஃப்யூச்சரில் நாம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோஸ், ஹிஸ்ட்ரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டிப்ஸு இதெல்லாம் நம்ம போடுவோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.